எங்க ஓட பாக்குற? இப்ப என்ன பண்ண சொல்ற? என்ன லவ் பண்ண சொல்றேன். ஐ லவ் யூ புருஷா. அப்படி பார்க்காத. ப்ளீஸ் என்ன புரிஞ்சுக்கோ. இனிமே என்ன தள்ளி வைக்காத. என்னால முடியல. டாக்டர், ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிருச்சா? நான் வீட்டுக்கு கிளம்பலாமா? அங்க எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. கொஞ்சம் பொறுங்க, ஒரு இன்ஜெக்ஷன் போட்டிருக்கிறேன். அரை மணி நேரம் கழிச்சு வீட்டுக்கு போகலாம். இன்னும் அரை மணி நேரமா? என்ன டாக்டர் இப்படி சொல்றீங்க? எனக்காக வீட்ல ஒரு கெஸ்ட் காத்துக்கிட்டு இருக்காங்க. நான் போய் ஆகணும். ஒரு அரை மணி நேரம் கழிச்சு போனாதான் உங்க கால் வலி எல்லாம் போகும். அதுக்குள்ள அவசரப்பட்டா எப்படி? கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. சிஸ்டர், இன்ஜெக்ஷன் போட்டிங்களா? போட்டாச்சு சார். சரிங்க சிஸ்டர். சரி, நான் பாத்துக்கிறேன். ஓகே சார். கலா, ஆண்டி தான் கால் பண்றாங்க. சொல்லுங்க அத்தை. கலா, ரேவதியோட எம்டி வந்துட்டாரா? தெரியலையே அத்தை. தெரியலையா? நீ எங்க இருக்க? நான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன் அத்தை. ஹாஸ்பிட்டல்லையா? ஏன், உனக்கு ஏதாவது ஆயிடுச்சா? ஆமா அத்தை. நீங்க ஹாஸ்பிட்டல் போனதுக்கு அப்புறம் ரேவதி எனக்கு ஜூஸ் கொண்டு வந்து கொடுத்தா. நான் அதை குடிச்ச கொஞ்ச நேரத்திலேயே ஸ்டொமக் அப்செட் ஆயிடுச்சு. அதனால ரொம்ப டயர்டா இருக்கு. அதான் அண்ணனை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கேன். கலா, ஏன் இப்படி பண்ண? நான் உன்னை வீட்ல தானே இருக்க சொன்னேன். வயித்த கலக்குனா ஏதாவது மாத்திரை வாங்கி போட வேண்டியதானே? அதுக்கு எதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போனேன்? எங்க அத்தை, நானும் ஹாஸ்பிட்டலுக்கு போக மாட்டேன்னு சொல்லிதான் டேப்லெட் ஏதாவது போட்டுக்கிறேன்னு சொன்னேன். ஆனா வீட்ல இருக்கிற எல்லாருமே கம்பல் பண்ணனாலதான் இங்க கிளம்பி வந்தேன். அவங்க சொன்னா அப்படியே செஞ்சிருவியா? நான் விருந்துக்காக அந்த எம்டிய கூப்பிட்டதே அது அந்த கார்த்திக் தானான்னு தெரிஞ்சுக்கதான். இதெல்லாம் தெரிஞ்சிருந்தும் ஏன் இப்படி பண்ண? இப்ப அந்த கார்த்திக் வந்துட்டு போனாலும் நமக்கு தெரியாது இல்ல? சாரிங்க அத்தை, நானும் கொஞ்சம் அவசரப்பட்டு வந்துட்டேன். நீ போன வை. என்னாச்சு கலா? எல்லாம் உன்னாலதான். நான் தான் ஹாஸ்பிட்டலுக்கு வரமாட்டேன்னு சொன்னல. நீ தான் வற்புறுத்தி கூட்டிட்டு வந்த. இப்ப பாரு. பின்ன பாக்கும்போது உன் நிலைமை அப்படிதானே இருந்தது. ஹாஸ்பிட்டல் கூட்டு வராம என்ன பண்ண சொல்ற? நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு டவுட்டா இருக்கு. அங்க ஏதோ தப்பு நடக்க போகுதுன்னு தோணுது. நான் இப்ப அங்க போயே ஆகணும். அப்பதான் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஈஸ்வரி, உடம்பு இப்ப எப்படி இருக்கு? ஒண்ணும் இல்லையே, டாக்டர் என்ன சொன்னாரு? அதெல்லாம் இருக்கட்டுங்க. ரேவதி, உன் எம்டி வந்துட்டாரா? அவரு நீங்க போன கொஞ்ச நேரத்திலே வந்துட்டாரு. விருந்து சாப்பிட்டு உங்களுக்காக இவ்ளோ நேரம் காத்துட்டு இருந்தாரு. நீங்க வர லேட் ஆனதுனால இப்பதான் கிளம்பி போனாரு. என்ன, கிளம்பி போயிட்டாரா? இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண சொல்லிருக்கலாம்ல. நான் வந்திருப்பேனே. எவ்வளவு நேரமா அவரை வெயிட் பண்ண வைக்க முடியும்? அவர் என்ன சாதாரண ஆளா? ஒரு பெரிய கம்பெனியோட எம்டி. அதனாலதான் அவரை போக சொல்லிட்டோம். அம்மா, உங்க போனுக்கு நான் எவ்வளவு தடவை ட்ரை பண்ணி பார்த்தேன். நெட்வொர்க்கே கிடைக்கல போல. நீங்க வருவீங்களா வரமாட்டீங்களான்னு தெரியாம எவ்வளவு நேரம் அவரை வெயிட் பண்ண வைக்கிறது. அதான் நாங்களே அவரை கிளம்ப சொல்லிட்டோம். நான் தான் அவரை பார்த்து நன்றி சொல்லி ஏன் கையால விருந்து வைக்கணும்னு சொன்னேன். ஆனா அது எதுவுமே நடத்த முடியாம போயிடுச்சு. நீயாவது இருந்து அந்த எம்டிய வரவேற்பேன்னு நினைச்சேன். அதுவும் நடக்காம போயிடுச்சு. அத்த, திடீர்னு எனக்கு ஸ்டொமக் அப்செட் ஆயிடுச்சு. அதான் வேற வழியே இல்லாம டாக்டர் கிட்ட போக வேண்டியதாயிடுச்சு. சரி, இப்போ உனக்கு பரவாயில்லையா? பிரச்சனை ஒண்ணும் இல்ல அத்த, நல்லா இருக்கேன். எங்க ரேவதி கம்பெனியோட எம்டி பாக்க எப்படி இருந்தாரு? எப்படி இருந்தாருன்னா புரியலையே. இல்லங்க,
ஆளு பர்சனாலிட்டியா நல்லா இருந்தாரா? ஆள் பாக்கிறதுக்கு நல்ல பர்சனாலிட்டியா ராஜா மாதிரி இருந்தாரு. என்கிட்ட நல்லா பழகினாரு, நல்லா பேசினாரு, நல்ல மனுஷனா இருக்காரு. ஏய் ரோஹிணி, நீயும் எம்டிய பார்த்த இல்ல? எப்படி இருந்தாரு? அப்பா சொன்ன மாதிரி அவரு பார்க்க நல்லவர் மாதிரி தான் தெரியுறாரு. நம்ம வீட்ல நல்லா சாப்பிட்டாரு. மீனாட்சி அம்மா சாப்பாடு நல்லா இருக்குன்னு பாராட்டினாரு. ஸ்வாதி, அம்மா, வந்திருந்த எம்டிய பத்தி நீ என்ன நினைக்கிற? ஆ, அக்காவோட எம்டி நல்லவரா தான் இருக்காரு. அக்கா நல்ல கம்பெனியா பார்த்து தான் வேலைக்கு ஜாயின் பண்ணிருக்கா. என்ன எல்லாரும் நூல் பிடிச்ச மாதிரி ஒரே அளவுல சொல்றாங்க. இதுல இருந்து நம்மளால எதுவும் தெரிஞ்சுக்க முடியலையே. அத்தை, மீனாட்சி அம்மாவும் இங்க தானே இருந்தாங்க. அவங்க கிட்ட கேளுங்க வந்திருந்தவரு எப்படி இருந்தாருன்னு. மீனாட்சிமா, ஐயோ அப்பா, இந்த சூரியகலா அம்மா கிட்ட போட்டு கொடுத்துட்டாலே. கார்த்தியை பத்தி அவங்களுக்கு நல்லா தெரியும். அவங்க என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியலையே. அதாம்மா எனக்கும் பதட்டமா இருக்கு. பாப்போம் என்ன நடக்குதுன்னு. மா, நீங்க எம்டிய பாத்தீங்கல்ல, எப்படி இருந்தாரு? இதுக்கு முன்னால அவரை பாத்திருக்கீங்களா?